தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். சங்க துணை செயலாளரா மாநில இளைஞர் சங்க துணை செயலாளர் பொறுப்பு இதை மாதிரி போடுறதுக்காக இன்னும் நிறைய இருக்குது. அப்பப்போ சொல்கிறேன். இப்போ இந்த நல்ல நாளில் அதையெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. மணி கூட அடிக்குது. சரி, நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கறதுனால கேளுங்க. எந்த கட்சியில் சார் பொறுப்பு மாநில எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்க. பாமக சொல்லிட்டாரு. என் கட்சியில் எந்த மாதிரி அசிங்கம் பண்ணும். கரூர்ல அதாவது விஜயோடைய பரப்புரையில நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயர்ந்திருக்கிறாங்க. அது குறித்து எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் அவங்க போய் பார்க்கல, அவங்க நேர்ல போய் பார்க்கல. செலுத்தல. அவர் அங்க நிகழ்வு நடக்கும் போது அவர் சென்னை கிளம்பி போயிட்டாரு. ஒரு அரசியல் மூத்த ஒரு அரசியல்வாதியா இந்த நிகழ்வு எப்படியா பாக்குறீங்க? இந்த மாதிரி விபத்துகளை பற்றி நான் அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை சொல்லியிருக்கிறேன். இதிலிருந்து நாம் என்ன செய்யணும்னா, இனி எல்லோரும் அரசியல் கட்சி நடத்துகிறார்கள் அல்லது வேறு கூட்டங்கள் நடத்துகிறவங்கலாம் எச்சரிக்கையாக ஒரு உயிர் கூட பலியாகக்கூடாது. அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்து எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு காவல்துறை வழிகாட்டணும். அவங்க இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக நடந்துக்குவோம். நான் லட்சக்கணக்கான பேரை பூம்புகாரில் போட்டினேன். ஒன்றும் எந்த இதுவும் இல்லை. அதனால் எல்லாருக்கும் எல்லா கட்சியினருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இது போன்ற துயர சம்பவங்கள் இனி ஏற்படாமல் அவர்கள் பார்த்து கொள்ளணும். அதுதான். ஐயா, அவர்கள் போக்கை எப்படி பார்க்குறீங்க ஐயா? இப்போ அவர் இறந்துட்டாங்க 41 பேர். ஒரு 2ஆம் கட்ட தலைவர் கூட அந்த குடும்பத்தை இது வரைக்கும் சந்திக்கல. இது நீங்கள் ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைவர், அந்த போக்கு சரியான போக்கா? அவங்களுடைய போக்கு இப்போ நடந்த போனதை பற்றி இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாரும் சொல்லிட்டோம், நாமும் சொல்லிட்டோம். ஐயா, அவர்கள் போக்கை எப்படி பார்க்குறீங்க ஐயா? இப்போ அவர் இறந்துட்டாங்க 41 பேர். ஒரு 2ஆம் கட்ட தலைவர் கூட அந்த குடும்பத்தை இது வரைக்கும் சந்திக்கல. இது நீங்கள் ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைவர், அந்த போக்கு சரியான போக்கா? அவங்களுடைய போக்கு நடந்த போனதை பற்றி இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாரும் சொல்லிட்டோம், நாமும் சொல்லிட்டோம். திமுக சதி செஞ்சு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஐயா, அது நியாயமா பாருங்க. திமுகவில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் ஏதாவது ஒரு பொறுப்பாளர் நான் கேட்டு நம்ம சரி செய்திக்கலாம்னு கேட்குறேன். தமிழக அரசியலோட செயல்பாடு எப்படி இருக்கு அந்த விஷயத்துல? தமிழக முதல்வர் அங்க நள்ளிரவே நேரடியா போனாங்க, அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்க ஐயா? ஆனா இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க ஐயா. சிக்கலான கேள்வி தான் கேட்குறீங்க. போதுமாப்பா? முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். சார், ஐயா படம் அப்படியே இருக்கு, சினிமா படங்க சார். ஐயா சினிமா படம் அப்படியே இருக்கு. அது இருக்குது, வரும். நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். பார்ப்பீங்களா? ஐயா கடைசியா ஒரு 3 நாள் கழிச்சு பங்கு வச்சதா? என்ன சொன்னீங்க? கடைசியா ஒரு கேள்வியா? சொல்லுங்க.
அதாவது விஜய் சம்பவம் நடந்த பிறகு 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதை சிஎம் வந்து தான் காரணம் மாதிரி அந்த வீடியோ பதிவு இருக்கு. அது குறித்து என்ன தகவல் சொல்றாங்க? அவர் சிஎம் எப்படி காரணமாக இருக்க முடியும்? அவர் வீடியோ அப்படிதான் பதிவு பண்ணிக்கிறாரு. அதான் இதான் சொல்கிறாங்க, அக்கப்பூர் ஆசாமிங்க நிறைய இருக்காங்க. சரிங்க. அக்கப்பூர் ஆசாமி இது மாதிரி ஏதாவது பொதுவாக இப்போ மக்களுக்கு இந்த மாதிரி இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இந்த யூடியூப் இதெல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆமாம், இதெல்லாம் போய் பார்க்கணுமா அப்படின்ற அந்த பார்வை குறைஞ்சி போயிடுது. நம்ம இதோட நிறுத்துவோம். அடுத்த வாரம் நாம் சந்திக்கலாம். கரூரில் நடந்தது போன்ற துயர சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க கட்சிகள் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் ஆக்கப்பூர்வமாக இருக்க செயல்பட வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். முன்னதாக ஜி.கே. மணியின் மகளை பொறுப்பில் நியமித்து அவர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். பாமக இளைஞர் சங்க தலைவராக ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரனை நியமனம் செய்து பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் செய்தியாளர்களை சந்தித்து ஜி.கே. மணியின் மகனை நியமித்து தற்போது செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். இளைஞர் சங்க தலைவராக பேரன் முகுத்தனை நியமித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்த அன்புமணி தற்போது அதற்கு பதிலாக தற்போது ஏற்கனவே இளைஞர் சங்க தலைவராக 3 மாதம் பதவியில் இருந்த நிலையில் ராஜினாமா செய்த தமிழ்குமரனை மீண்டும் நியமித்து செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்.